அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமையும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோய்த்துடைய தினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 284 சதமும், இந்தியாவுக்கு 272 ரூபாய் 109 சதவீதமாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 271 ரூபாய் 73 சதமும், இலங்கைக்கு 983 ரூபாய் 28 சதவீதமாக உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே மாதிரி கட்டணம் 1.25 தினா தான் நடைபெறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்ற சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தையும் திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். இதை மறக்காமல் ஞாபகத்தில் கொள்ளுங்கள். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகளும் இருக்குது. இந்த நாட்களில் குறிப்பாக குவைட் சிட்டி, ஃபேஹில், ஜிலிப்ஷோ, ஹைதான், ஃபர்வானியா, சால்மியா, ஹவாலி, இது போன்ற பல பகுதிகளிலையுமே கட்டணங்கள் 250 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 900 ஃபீல்ஸ், 1 தினார், இந்த மாதிரி வெவ்வேறு கட்டணங்கள் தான் இருக்குது. அதே போல் ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில் குறிப்பாக அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், வால் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், அல்சாஜில் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே ரேட் நல்ல ரேட் தான் கொடுக்குறாங்க. இலங்கையை பொறுத்த வரையில் 992 ரூபாய் வரைக்குமே இப்போதைக்கு ரேட் கிடைக்குது ஒரு சில எக்ஸ்சேஞ்சுகளில். குறிப்பாக ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும். அதே போல் இந்தியாவுக்கும் 272 ரூபாய்க்கும் மேலே தான் கிடைக்குது. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 708 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 659 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 300 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 610 ஃபில்ஸ். மறுபடியும் அதிகரித்து வருது குவைத்துடைய தங்க விலை. 22 கேரட் 100 ஃபில்ஸால் அதிகரிச்சிருக்குது. அதே போல் மற்ற தங்கங்கள் இன்னும் அதிகமாகவே அதிகரிச்சிருக்குது. இந்த நாட்களில் தங்கம் விலை கொடுத்து வாங்குறவங்க அவசரமாக வாங்குங்க, நாட்டுக்கு போக இருக்கிறவங்க. அதே போல் இலங்கை தூதரகம் இந்த நாட்களில் அக்காமா இல்லாதவர்களை பற்றி தொடர்ந்துமே நாம் முக்கியமான தகவல்களை வெளியிட்டுக்கிட்டே வரோம். இந்த அடிப்படையில் நேற்றைய தினம் கூட பலரும் போய் எடுத்திருந்தாங்க அவங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட்டை. ஆனாலும் கவலைக்குரிய விடயம், நேற்று அதிகமானோர் சமூகம் அளிக்கல தூதரகத்துக்கு. இன்றைய தினம் சனிக்கிழமை 2024 6ஆம் மாதம் 8ஆம் திகதி 9500 முதல் 10200 வரைக்குமான அந்த பதிவு எண்களுக்கு இடைப்பட்ட எண்களுக்குரியவங்க இன்றைய தினம் உங்களுடைய பயண ஆவணங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத இலங்கை தூதரகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் எதிர்பார்த்தது வேறு, நடந்தது வேறு. நேற்றைய தினம் குறைஞ்சது ஒரு 500 பேர், ஒரு 1000 பேராவது ஒயிட் பாஸ்போர்ட்டை கலெக்ட் பண்ண வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசியில் நேற்றைய தினம் ஒரு 50 பேர் கூட வரல அப்படின்றது தான் இப்போதைக்கு வரைக்கும் கிடைச்ச தகவல். இன்னும் அதிகமான பேர் வந்தாங்களா அப்படின்னு தெரியல. வெள்ளிக்கிழமையே வரலையா, கடல்லே இல்லையான்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சனிக்கிழமையாவது மக்கள் கூட்டம் வருமா அப்படின்றத பார்க்கலாம். தயவு செய்து மக்களே போய் எடுத்துக்கோங்க. ஒயிட் பாஸ்போர்ட்டை எடுத்து உங்களுடைய மற்ற வேலைகள் எல்லாத்தையுமே துரிதப்படுத்திக்கோங்க. எதிர்வரும் நாட்களில் ஹஜ்ஜி பெருநாள் நெருங்கிட்டு இருக்குது. ஹஜ்ஜி பெருநாள் சீசன் எல்லாமே பிஸி ஆகிடும். டிக்கெட்டு கூட விலை அதிகரிச்சிடும். அதே மாதிரி அதிகாரிகள் வேலைகளில் அலட்சியம் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா சிஐடிக்கு போகிறதா, ஃபாரின் மினிஸ்ட்ரி போகிறதா,
எதுவுமே சாத்தியமாகாது. முடிந்த வரைக்கும் வேகமாக சென்று உங்களுடைய இந்த வேலைப்பாடுகளை முன்னெடுத்துக்கோங்க. அதே மாதிரி மிக முக்கியமான தகவல், இன்னைக்கு வரைக்கும் இலங்கை தூதரக பக்கமே போகலை, நாங்கள் இன்னும் பதிவே செய்யலை, ஆனால் 5ஆம் மாதம் 30ஆம் தேதியோட காலக்கெடு முடிஞ்சதால் இனி நாங்கள் போனால் பதிவு செய்வாங்களா, எங்களுக்கு ஒயிட் பாஸ்போர்ட் கொடுப்பாங்களா, இல்லை விரட்டி அடிச்சிருவாங்களா அப்படின்னு ஒரு சிலர் கவலையிலையும் குழப்பத்திலையுமே உட்காந்துருக்குறீங்க. தயவு செய்து நீங்கள் தாராளமாக போகலாம், பதிவு செய்யலாம். பதிவு செஞ்ச மறு கணமே உங்களுக்கு உங்களுடைய ஒயிட் பாஸ்போர்ட் கிடைச்சிரும். ஒருவேளை இன்னைக்கு கிடைக்காட்டியும் நாளைக்கு நாளன்னைக்குள்ளே சரி, ஒரு 2 நாளைக்குள்ளே சரி உங்களுக்கு கிடைச்சிரும். ஆனால் முடிந்த வரைக்கும் உடனே கொடுக்கறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. இந்த வேலை திட்டத்தை இலங்கை தூதரகம் செயல்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய இந்த வாய்ப்பை தவற விடாமல் உடனே முடிந்தால் போய் உடனே நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பயண ஆவணத்தை எடுத்து நீங்களும் சீல் வச்சு நாட்டுக்கு போக பாருங்கள். பேர் லிஸ்ட்டில் முன்னாடி இந்த மாதிரி அவுட் நம்பர் போட்டு பேர் லிஸ்ட் வந்தவங்க எங்கேயுமே சீல் வைக்க போக தேவையில்லை. உங்களுடைய பாஸ்போர்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் டிக்கெட்டை போட்டு போகிறது தான். மற்றபடி இந்த பேர் லிஸ்ட் வராதவங்க தயவு செய்து போய் சீல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நாட்டுக்கு போகிற முயற்சியை பண்ணுங்கள். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே சில முக்கியமான தகவல்கள் பதிவாகி இருக்குது. இது சம்மந்தமான வீடியோ காட்சிகள் அதிகமாகவே எனக்கு அட்டாச் பண்ணப்பட்டிருக்குது. தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமலே பாருங்கள். குவைத்துடைய பல பகுதிகளையும் குவைத்துடைய முனிசிபாலிட்டி முதல் கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சபாஹல் அஹமட் பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளுக்குரிய கிளீன் குவைட் வேலை திட்டத்தை முன்னெடுத்து வராங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பல பகுதிகளிலையுமே சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. வீட்டு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் குப்பை தொட்டிக்கு பக்கத்துலையோ அல்லது பக்கத்தில் ஏதோ கட்டிக்கிட்டு இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நம்ம பொருட்களை சேகரித்து வச்சுருப்போம். குறிப்பாக ஒரு சிலர் கார்கோ போடுறதுக்காக அல்லது கார்கோ பெட்டி ஒன்று அடிக்கிறதுக்காக பலகைகள், கபர்ட்கள், கேபினட், அதே மாதிரி சோஃபா செட், மெட்ரஸ், இந்த மாதிரி எத்தனையோ பொருட்கள் நம்மளுக்கு எங்கேயாவது வேறு எங்கேயாவது சரௌண்டிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் அதை கொண்டு போய் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் வச்சுருப்போம். ஆனால் அப்படி வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து இனி வரும் நாட்களில் அதை பாதுகாத்துக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு பொருளுமே இனி வரும் நாட்களில் மிஞ்சாது. அனைத்தையுமே உடனடியாக கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குவைத்துடைய முனிசிபாலிட்டி. அதால் தயவு செய்து இந்த மாதிரி கார்கோ பெட்டி போடுறதுக்கோ அல்லது சோஃபா செட் ஏதாவது ஒரு முக்கியமான பொருட்களை எங்கேயாவது இருந்து கொண்டு வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறீங்கன்னா ஒன்று அதை வீட்டுக்குள்ளே எடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்க பாருங்கள். வெளியில் கிடந்துச்சுன்னா நிச்சயமாக முனிசிபாலிட்டி வருவாங்க, மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்குது. நீங்களே உங்களுடைய கண்களூடாக பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கபர்ட்டெல்லாம் யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனமாகும். இதை ஃபுல்லாகவே கலட்டி நாட்டுக்கு பாக்ஸில் போட்டு அனுப்பினாலும் நாட்டில் போய் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்தால் இது மாதிரி பெருமதியான பொருட்கள் எதுவுமே இல்லை. ஆனால் இதெல்லாமே நம்ம செய்கிறதுக்காக சில நேரம் எடுக்கும். அதை நாம் ஒதுக்கி வச்சுருந்தோம்னா கடைசியில் அது நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ரொம்ப கவனம். ஒரு சிலர் செய்த தவறால் இன்றைக்கி ஒரு சில தொழிலாளர்கள் செய்த தவறால் ஒட்டுமொத்த முபாரக்கியா இறைச்சி கடைகளே வெறிச்சோடி போய் காட்சி அளிக்குது. பல கடைகள் மூடப்பட்டிருக்குது குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சால் மற்றும் உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து துறையால். சுத்தம், சுகாதாரம், கடமை எல்லாத்தையுமே சரியாக பேணுங்க. அதே மாதிரி சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு செயலையும் செய்யாதுங்க. கடைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க மற்றும் எங்கே வேலை பார்த்தாலும் சரி, தொழிலாளர்களை உங்களுடைய கடமைகளை சரியாக செய்யுங்க. யாராவது ஒருத்தர் தவற விட்டாலும் அவங்களுடைய சார்ந்த அனைவரும், மற்ற தொழிலாளர்கள், முதலாளி அனைவரையுமே பாதிக்கும். ரொம்ப கவனம். அதே போல் சால்மியா பகுதிகளில் உள்ள பள்ளி வாயில்களில் ரகசியமாக போய் நல்ல வேல்யூவபிளான ஷூக்களை திருடிட்டு போகிற ஒரு திருடனை பற்றிய ஒரு தகவல். எக்ஸ்பென்சிவான ஷூக்கள், அதுவும் சைஸை பார்த்து திருடுறது ஒரு திருடன். பள்ளி வாயில்களுக்கெல்லாம் இனிமேல் நல்ல எக்ஸ்பென்சிவான ஷூக்களை போட்டுட்டு போக முடியாது போல. هذا اللي باقي الجوتي راح يبوق الجوتي هذا
شوف يسوي روحه يبي يحط اغراض او شيء. الظاهر انه يفسخ جوتيه ويحطها بالجنطه اللي معاه. شوف راح يفسخ جوتيه. ايه قاعد يدور جواتي يشوف انواع. حاط جوتيه بالجنطه. حاط جوتيه بالجنطه. خلاص الحين قاعد ينقي جوت هذا. هذا جوتي مو جوتيك بعد. هذا مو جوتيك صح؟ ايه مو جوتيك. قاعد يرسم. يلا كبير. ايه شافه كبير رده. شوف قاعد يطالع يدور. هذا وجهه. اوكي شاف هذا يلبسه. ايه هذا حرام للجواتي صدناه. مسجد احمد خميس الخلف السالمية قطع 6 بجوار مستشفى السيف. شوف لبس جوتي مو جوتية طبعا. هذه جنطته وطلع. மிகப்பெரிய ஒரு திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. அதிரடி சோதனை. உள்துறை அமைச்சகத்தின் சிறப்பு படைகளின் பிரிவு மத்திய சிறையில் மீண்டும் தொடர்ந்து சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் பல தடை செய்யப்பட்ட பொருட்கள், போதை மாத்திரைகள் மற்றும் கூறிய ஆயுதங்கள் போன்றன கைப்பற்றப்பட்டுள்ளன. சிறைச்சாலைகளில் திடீர் சோதனை. சிறைச்சாலைகளில் உங்களுடைய நண்பர்களோ அல்லது தெரிந்தவர்களோ யாராவது இருக்கிறாங்க, அவங்கள பார்க்க போகிறீங்கன்னா மத்திய சிறைக்கு, தயவு செய்து இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துங்க. எந்த ஒரு பொருள், யார் மொபைல் ஃபோன் கொடுத்தாலும், சார்ஜர் கேபிளோ, டேப்லெட்ஸோ இல்லை வேறு ஏதாவது பொருட்கள், கூறிய ஆயுதங்களோ எதை கொடுத்தாலும் தயவு செய்து வாங்க வேண்டாம் அப்படின்றத சொல்லிடுங்க. ஏன்னா ஒரு வேளை இதுகளை அவங்களும் வச்சிருந்து பிடிப்பட்டாங்கன்னா இருக்கிறது 2 வருட தண்டனையாக தான், அது இரட்டிப்பாகும் அல்லது 3 மடங்காக கூட மாறலாம். ரொம்ப கவனம். நூலிலையில் உயிர் தப்பிய பணிப்பெண் மற்றும் ஓட்டுநர். குவைத்து வீட்டில் சம்பவம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்து காம்பவுண்டுக்கு அந்த பக்கம் புதிதாக வீடு கட்டுறாங்களா? இப்போ தான் பிகினிங் ஸ்டேட்டஸில் இருக்குதா? இப்போ தான் சுவர்களை கட்டி எழுப்புறாங்களா? தயவு செய்து ரொம்ப கவனம். பாருங்கள், நூலிலையில் உயிர் தப்பியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். அப்படியோ சரிஞ்சு விழுந்திருக்குது. அந்த சைடில் இருந்து கட்டப்பட்ட சுவர்கள் எல்லாமே அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வீடுகள் கட்டினால். السلام عليكم ابو فيصل، كيف حالك؟ طيب يا اخوي والله انا ما ادري شنو ظروفك، وقاعد ادق عليك وانت ما قاعد ترد، وهذا الطابوق مال بيتك كل يوم قاعد يطيح، طاح من قدام وهذا الحين طاح، شوف طاح عندي بالممر، والله ستر انه ما في احد مر بالممر، لا مرت خدامه ولا مره جهال. زين حتى الحين هذا السور هذا كله تكسر عندي، شوف كله تكسر عندي، لا البنا مضبط لك الشغل ولا يعني الله يصلح بالك وان بيتك قاعد تكمله، يعني هذا كله شوف
كل هالطابوق هذا طاح من بيتك هني. يعني الحمد لله ان الله ستر ما كان احد موجود، لا كان في خدامه ولا كان في سايق ولا كان في جهال. وانا عارف وضعك، انا قاعد ادق عليك انت ما قاعد ترد، ما ادري شنو ظروفك، الله العالم ظروفك شنو فيها. شوف هالطابوق هذا كله، السور هذا الحين انا تكسر عندي، ماكو مشكله، هذا فدوه عادي. بس يا ابن الحلال شوف لك بنا، خلي يضبط لك بيتك، لان بيتك كله قاعد يتقلب، الصوب الثاني طاح، الصوب هذا قاعد يطيح من قدام. والله العظيم ذاك اليوم وخروا سياراتهم من الناس، بيوم كان في اخبار وكان هذا، لان الطوف عندك مو مضبوط. لا الله يهداه المقاول بنالك بيتك عدل، ولا البنا بنالك بيتك عدل، واتصل عليك انت ما قاعد ترد. ஏன்னா நம்மளுக்கே தெரியாது என்ன நிலைமையில் இருக்கும் அப்படின்றது. ஏன்னா அந்த அளவு சில பக்குவமான பாஸ்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி வெப்பம் அதிகம்ன்றதால சிமெண்ட்கள் வந்து உடனடியாக காயும். இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு விபத்துகள் அசம்பாவிதங்கள் ஏற்படலாம். தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி கட்டுமான பணிகளுக்கு பக்கத்தில் போய் நிற்காதீங்க. அதுக்கு தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அப்படின்ற போர்ட் போட்டு நெட் அடிச்சிருப்பாங்க ஒவ்வொரு பில்டிங்கள்லையும். தயவு செய்து கவனம். சபஹா சாலிம் பகுதிகளில் புதிதாக வேகத்தடைகள் நிறுவப்பட்டு வருகின்றன. வளமையாக போன ரோடு தானே அப்படின்னு அழுத்தி போகாதீங்க இனி வரும் நாட்களில் ஓட்டுநர்களே. சபஹா சாலிம் பகுதிகளில் ஒவ்வொரு இடங்கள்லையும் புதிய வேகத்தடைகள் இப்போ புதிதாக நிறுவப்படுகின்றது. அதனால் வளமையாக போன ரோடு தானே அப்படின்னு அழுத்தி வேகமாக போகாமல் கொஞ்சம் குடியிருப்பு பகுதிகளில் வேகத்தை குறைச்சிக்கோங்க. ரொம்ப முடிஞ்ச வரைக்கும் ஸ்லோவாகவே போங்க. அடுத்ததாக ஓட்டுநர்களே, இது வந்து சுலைபிகாத் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஜமியா பார்க்கின். கடந்த காலங்களில் சாதுல் அப்துல்லா பகுதிகளில் பார்க்கின்ல டயர் வெடித்ததால் ஓட்டுநருக்கு நடந்த அசம்பாவிதத்தை பற்றி சொல்லியிருந்தேன். இது சுலைபிகாத் ஜமியா. يعطيكم العافية اخواننا اعضاء مجلس ادارة جمعية صليبيخات التعاونية. هذا خلف مبنى الجمعية ومقابل مطعم المأكولات الخفيفة وقسم الصيانة المنزلية. اعتقد تمرون وتشوفون هالشارع هذا، يعني يا ريت والله تخدمون فيه مساهمينكم الكرام. هل هذا منظر؟ يعني ناس كبار بالعمر، ريال عود ما يشوف، حرمة ما تشوف، قاعد تمشي فجأة شي سيارتها تتكسر، زين من يعوضها يعني؟ وما اعتقد راح يخسركم شيء، يعني شيء بسيط. كل اللي محتاجينه شوية قار، حتى ما راح يطلع عليكم 100-200 بند الخدمات الاجتماعية. اعتقد بالعكس راح يكون لكم اجر وثواب، يعني حتى حق رواد الجمعية. மாமா கால் பண்ணி அவசரமாக ஒரு கட்டு குஸ்பரா வாங்கிட்டு வா தம்பி அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்களும் அவசரமாக ஓடி வருவீங்க. கடைசியில் இந்த பள்ளத்தில் ஜமியா பார்க்கினாக இருந்தாலும் விழுந்தா பள்ளம் தான், உடைஞ்சா கட்டாயமாக டயர் உடையத்தான் செய்யும். தயவு செய்து ரொம்ப கவனம். பார்க்கின்களில் கூட வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க ஓட்டுநர்களை. அதே மாதிரி நடமாடுறவங்களும் கவனம். பள்ளத்தில் விழுந்தால் கால் கை கூட உடையலாம். நேற்றைய தினம் ஜஹரா தொழில்துறை பகுதி, ஜஹரா இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் ஒரு நபரை அடித்து துப்பாக்கி முனையில் அவருடைய காரை பறித்து சென்ற சம்பவம் பதிவாகி உள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஹரா இண்டஸ்ட்ரியல் மட்டுமில்லை, அம்கரா, சால்மி, அப்தலி, வாஃப்ரா இந்த மாதிரியான பகுதிகளிலையும் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடங்களில் வழிப்பறி, கொள்ளை இது தொடர்ந்துமே நடக்குது. இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகின ஒரு சிலர், அதே மாதிரி ஒரு சில வேறு நாட்டவர்கள், அரபு நாட்டவர்கள் இந்த தவறுகளை செய்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே. ரீசெண்டாக கூட நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். அப்தலி பகுதி போயிட்டு வந்துகிட்டு இருந்த ஒரு ஓட்டுநர் வண்டியில் ஒரு சத்தம் கேட்டிருக்குது. என்னடா சத்தம்னு வந்து இறங்கி பார்க்கும்போது ஒரு கல் வண்டியில் பட்ட சத்தம். இறங்கி அதை பார்த்துட்டு அடுத்த பக்கம் திரும்பும்போது கத்தியோட ஒரு சிலர் வந்து வண்டியை பறிச்சுட்டு போயிட்டாங்க. நல்ல வேளை அவருடைய ஃபோன் வண்டிக்குள்ளே இருந்ததால் உடனடியாக போலீஸே கால் பண்ணி போலீஸ் வந்து அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி சிக்னலை வச்சு பிடிச்சிட்டாங்க. இது மாதிரி பல வழிப்பறிகள் தொடர்ந்துமே நடக்குது இந்த மாதிரியான பகுதிகளில். தயவு செய்து இந்த பாலைவன பகுதிகள், ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளுக்கு போகிறீங்களா இருந்தால் ரொம்ப கவனம். வண்டி ஓடக்கூடிய சூழலில் இருக்குது, ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா கூட ஆட்கள் நடமாடக்கூடிய பகுதிகள் அல்லது எங்கேயாவது பக்காலாக்கள் இருந்தால் அதுக்கு முன்னாடி போய் நின்று வண்டியை செக் பண்ணுங்கள். தயவு செய்து இடைகளில் நிறுத்தாதீங்க. அதே மாதிரி யாருக்காவது உதவி தேவைப்படுதுன்னு இடையில் வண்டியை நிப்பாட்டி வச்சு கை காட்டுறாங்களா, தயவு செய்து உதவி செய்கிற மனப்பான்மை இருந்தால் 112 கால் பண்ணி சொல்லிடுங்க. இந்த இடத்துல ஒருத்தருக்கு உதவி தேவை அப்படின்னு நீங்கள் மட்டும் வண்டியை நிறுத்தாதீங்க, ஆபத்தில் கூட முடியலாம். அப்தலி பகுதிகளில் இதை விட பெரிய ஆபத்து இருக்குது. என்ன தெரியுமா? வீதிகளுடைய நிலைமை தான். நேற்று இரவு மட்டுமே கிட்டத்தட்ட 16க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தங்களுடைய டயர்களை இழந்து, 1 அல்லது 2 டயர்களை இழந்து
நடு ரோட்டில் நிற்கும் நிலை. إعلان الطرق شيء مؤسف ومحزن وخطر جدا. هذه مضخة الرطيل طريق العبدري طبعا. شوفوا الحفر اللي هني شو مسويه في العالم، يعني الحفرة هذه خطرة جدا فيها الحديد مثل ما انتم شايفين. النتيجة شوف السيارات اللي مبنشرة، اللي منعدم واللي مبنشر تايرين. شيء خطر جدا، نبهنا وحذرنا أكثر من مرة. وهذا العالم شوف تعيق، شوف السيارات كل هذه مبنشرة، الله المستعان. اللي تاير واللي تايرين، شوف السيارات هني شوف العالم كلهم بنشرين مع الأسف. اللي كسر موتره واللي بنشر تايرين عوايل، يعني بهالطريقة ما يصير الكلام هذا. ذيك اليوم 12 سيارة اللي بنشروا في هالطريق، طريق العبدري، من هالحفر اللي موجودة مع الأسف في على مقابل مضخة الرطيل. الموضوع خطر جدا. وزيرة الأشغال مناشدة من سالكين هالطريق، الوضع جدا خطر. السيارات قاعدة تكسر وتنعدم، مناكر. هذه بعد هذه سيارة منكسرة فيها. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும் இந்த அனைத்து ஓட்டுநர்களையும், வாகனம் ஓட்டக்கூடியவங்களை. ஒரு பக்கம் அப்தலி சைட்டில் ரோட்டில் பள்ளம் பிரச்சனையா, இன்னொரு பக்கம் தப்பியோடிய ஒட்டகங்களின் பிரச்சனையை அதிகரித்திருக்கு. هذا بعير شلون كذي منحاش يا جماعة. யாரால என்ன கொடுமையோ பாவம், ஒட்டகம் இன்ஹாஷ் தப்பி ஓடி இருக்கு, ஒட்டகம் தப்பி ஓடுது. இதுதான் தற்போதைய நிலை. ரொம்ப கவனம் ஓட்டுநர்களே, தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி எதுக்கு இந்த வீடியோஸ் அதிகமாக போடுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்பாங்க. எதுக்கு போடுறதுன்னா, இப்போ இந்த அப்தலி ரோட்டில் போகும்போது ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, வண்டி டயர் வெடிச்சிருச்சு. நம்ம நியூஸை பார்த்துருக்காரு, அரபியில் பேசின வீடியோவும் இருக்குது. உடனே கஃபீல்கிட்ட போட்டு காட்டலாம். இங்கே பாருங்கள், நேற்று தினம் இத்தனை வீடியோ, இத்தனை வாகனம் வந்து அடிபட்டுருக்குது, இதை பாருங்கள், போட்டு காட்டலாம். பக்கத்து வீட்டு பில்டிங்லேருந்து கட்டிடம் உடைஞ்சிருக்குதா, அரபியில் அந்த நம்பர் பேசுகிறத போட்டு காட்டும்போது தான் அவங்களுக்கும் புரியும். ஒரு வீடியோ நம்ம போடும்போது உங்களுக்கும் தகவலை சொல்லணும், அதே மாதிரி அவசரத்துக்கு அந்த வீடியோ உபயோகப்படுற மாதிரியும் இருக்கணும். அதனால தான் அனைத்தையுமே உங்களுக்கு கலந்து கொண்டாந்து கொடுக்கறது. அரபி தெரிஞ்சவங்க அதை தெரிஞ்சுக்குவாங்க, தெரியாதவங்களும் அதை வந்து கஃபீல்கள்கிட்ட காட்டி சரி பயன்பெறுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.